சாய்ராம் வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய ஷீரடி தரிசன பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் வந்து சனி சிங்னாப்பூர்னு சொல்லுவாங்க. சனி சிங்னாப்பூர் வந்து சனீஸ்வருடைய பரிகார ஸ்தலம். இது சனி சிங்னாப்பூர். இங்க இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு வந்து மூலஸ்தானத்துக்கு கதவு இல்லாத ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லா கோவிலும் நவகிரக காட்சியா கொடுப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து ஒரு கருத்து நிறத்து பாறைக்கல்லா வந்து இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. இததான் சனீஸ்வரா வந்து இங்க இருக்கக்கூடிய வந்து வணங்குறாங்க. இது ஒரு பரிகார ஸ்தலம். இது சனி பயிற்சி யாராருக்கெல்லாம் நடக்குதோ இந்த மண்ணை மிதிக்கும் போது அவங்களுக்கு வந்து இது மூலமா ஒரு நிவர்த்தி கிடைக்குதுன்றது ஒரு நம்பிக்கை. அது இல்லாம இந்த ஊரை வந்து சனீஸ்வரர் வந்து ஆட்சி செய்யறதுனால இங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கதவு இல்லாத ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க இது சனி சிங்னாப்பூர். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட கதவே இருக்காது. எல்லா கடைகளும் வந்து அப்படியே திறந்துதான் வச்சிருப்பாங்க. இப்போ சனி சிங்னாப்பூருக்கு வந்திருக்கீங்க. இந்த எண்ணெய் வாங்கினவங்க சுவாமி கிட்ட ஒரு பேசின் வச்சிருப்பாங்க. அந்த பேசின்ல ஓபன் பண்ணி அந்த எண்ணெயை ஊத்திட்டீங்கன்னா அது சுவாமியோட உச்சியில வந்து அபிஷேகம் நடக்கும். அதை நீங்க வந்து அந்த ஏர் பம்ப் மூலமா அது அபிஷேகம் நடக்கும். அதை நீங்க பார்க்கலாம். சனீஸ்வருடைய பரிகார ஸ்தலம் சனி சிங்னாப்பூருக்கு வந்திருக்கீங்க. போயிட்டு வாங்க. ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சத்குரு யாத்திராவுடைய ஷீரடி தரிசனத்துல இப்போ இந்த சனி சிங்னாப்பூரை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். மறுபடியும் இந்த சனி சிங்னாப்பூரை பத்தி நம்ம சொல்றோம். இந்த சனி சிங்னாப்பூர் வந்து நடுவுல தான், அதாவது சமீபத்துல வந்து கோவில வந்து ஒரு ரெனிவேஷன் பண்ணாங்க. ஒரு புது வழியை வந்து ஏற்படுத்தினாங்க. ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டு அந்த பேஸ்மெண்ட்ல வழியில தரிசனத்துக்காக பக்தர்களை வந்து அனுப்புனாங்க. அதுதான் இப்ப பாத்துக்கிட்டீங்க. முன்னாடி வந்து இந்த ரோட கிராஸ் பண்ணி போனோம். ஆனா இப்போ ரோடுக்கு நடுவுல அந்த பேஸ்மெண்ட்லயே வந்து ஒரு வழி ஏற்படுத்தி ரோடுக்கு கீழே இந்த தரிசனத்தை வந்து போறதுக்காக ஒரு கியூ ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சனி சிங்னாப்பூருடைய தரிசனம் இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்க போறீங்க நீங்க. Ôi. சாய்ராம் வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சனி சிங்னாப்பூருடைய ஒரு ஆலயம் தான். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இது சனி சிங்னாப்பூர் ஷீரடியில இருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவில். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில், ஒரு பரிகார ஸ்தலம். இது சனி பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க. சரீஸ்வருடைய பரிகார ஸ்தலம் இது. இப்ப லைவா நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவருக்கு வந்து இந்த பக்தர்கள் கொண்டு வர எண்ணெய் வந்து இங்க அபிஷேகமா வந்து செய்யலாம். மேல அங்க இருந்து ஊத்துறவங்க வந்து பாத்தீங்கன்னா அது கட்டணம் வந்து சிறப்பு கட்டணத்தின் மூலமா அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் ஊத்துறவங்க கீழே தனி ஒரு கியூ இருக்கு, பொது வரிசை. அது எல்லாருமே அந்த ஒரு பேசின் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பேசின்ல
நம்ம கொண்டு வந்த எண்ணெயை ஊத்திட்டாங்கன்னா ஏர் பம்ப் மூலமா சனீஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சனி சிங்னாப்பூர். அதான் நீங்க பாத்துக்கிட்டு. நன்றி, வணக்கம். நாங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம். நாங்க 6-7 பேர் வந்திருக்கோம். ரமேஷ் அண்ணா நல்லா கூட்டிட்டு போனாங்க சென்னையில இருந்து. அவ்வளோ சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடு நாங்க பார்த்தது இல்லை. கோயில் தரிசனம், அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பரிகாரம் எப்படி எப்படின்னு சொன்னாங்க. சீரடி சாய்பாபா எல்லாம் காமிச்சாங்க. 2 நாள் அங்கே ரூம் போட்டாங்க. ரூம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு சூப்பரா கொடுத்தாங்க. எல்லா கடைக்கும் கூட்டிட்டு போனாங்க. ஜாமான் செட்லாம் நல்லா வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப அன்போட நல்லா எங்களுக்கு கவனிச்சாங்க. இனிமே நாங்க எப்போ வந்தாலும் இந்த ரமேஷ் அண்ணாவோட தான் நாங்க வருவோம். நன்றிமா. நம்ம சத்குரு யாத்ரா மூலமா நீங்க ஷிரடி தரிசனம் வந்தீங்க. நன்றி, வணக்கம்மா. நீங்க இப்ப வந்து காசிக்கு போட்டீங்கன்னா எங்களை கூப்பிட்டு மறக்காம. கண்டிப்பா உங்க கார்டு எங்களுக்கு வேணும். நாங்க 10-15 பேர் எங்க வீட்டுல இருக்கிறோம். காசி யாத்திரை பண்றோம், அறுபடை வீடு தரிசனம் பண்றோம், நாங்க உண்மையில சொல்றேன்னா அந்த கோயில இருந்து போய் சொல்ல மாட்டோம். அவ்வளவு எங்களுக்கு பிடிச்சிச்சு. இது மாதிரி எங்க யாருமே கூட்டிட்டு போகல. ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா. கரெக்டா கூட்டிட்டு போனீங்க. நின்று அமைதியா கூட்டிட்டு போறீங்க. இவ்வளவு பொறுமையா யாருமே இருந்ததே இல்லைண்ணா. ஒரு ஏஜென்ட் இது மாதிரி பொறுமையா இருக்கணும். நல்லது இருக்கு. ஒரு கோவப்படாம ஒரு அன்பா பெற்ற பிள்ளை மாதிரி எங்களை அதாவது நீங்க மறுபடியும் நம்ம சத்குரு யாத்திரால நடக்கக்கூடிய பயணத்துல வந்து நீங்க கலந்துக்கணும். உங்களுடைய ஆதரவும் எப்பவும் சத்குரு யாத்திராவும் இருக்கணும். பாபாவுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம சத்குரு யாத்திரா மூலமா பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.